எப்பவுமே இல்லாத பயங்கரமான மழை பெஞ்சிருந்தது கைஸ். ஆமாம் கைஸ், இங்கே பாருங்கள், நான் மழையில் அந்த பக்கம் போகாமல் இங்கே உட்காந்துட்டேன் கைஸ். பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் கோழிலாம் நினைதான்னு பார்க்க நான் மாட்டினேன் கைஸ். கோழிலாம் நினைனேன் கைஸ், எல்லாம் ஷீட்டு போட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. அங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் மட்டும் கொஞ்சமாக லீக் ஆகுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். அங்கே பாருங்கள், பயங்கரமான மழை கைஸ். இந்த மழையை பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா நிறைஞ்சி வழியுது கைஸ். ஏன்னா அவ்வளோ மழை பெய்யுது, சென்டிமீட்டர் பழகுது கைஸ். அங்கே பாருங்கள், அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம காலைல ஒரு 2 பேர் புறாவை தந்துவிட்டு கைஸ். இங்கே பாருங்கள், இந்த பேர் புறா பாருங்கள், பார்க்காதே செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நான் ஓப்பனில் தான் வளர்க்குறேன். இது இந்த ரவுண்ட்ஸுக்கு போயிட்டு கரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டு கைஸ். இங்கே பாருங்கள், அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளோட கப்பீஸ் இங்கே பாருங்கள் கடைசி மூவ்மெண்ட் கைஸ். பாவம் கைஸ், இந்த மாதிரி பண்ணும்போது தான் கைஸ் என் மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகிடுச்சு கைஸ். ஏன் சொல்கிற பார்த்தீங்கன்னா, அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 குட்டி போடுறோம் கைஸ். 15 குட்டி போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா சாவு நிலைமைக்கு போயிட்டே இருக்குது. அதை பாருங்கள், அதுவும் ஆஃப் பிளாக் கைஸ். அது என்னன்னு தெரில கைஸ். பாவம், அது அப்படியே செத்துனாலும் பரவாயில்ல, ஆனால் அது குட்டி போட்டு செத்துக்குது பாருங்கள். அதான் கைஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். உயிர் கொஞ்சமாக இருக்குது. அது மட்டும் ஒல்லி ஆகிட்டு கைஸ். என்னன்னே தெரில கைஸ். வர கப்பீஸுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோய் ஏதோ வருது கைஸ். என்ன நோயே தெரில கைஸ். அப்படியே உடம்பு ரொம்ப மெலிசாயிடுச்சு. ஆனால் குட்டி போட தனியாக வச்சுருந்தேன். ஆனால் குட்டியை போட்டு ஒரு குட்டியும் அது சாப்பிடல கைஸ். ஏன் போய் சொல்லலாம், ஆனால் கண்டிப்பாக சாப்பிடல கைஸ். போட்ட 15 குட்டியாக உயிரோடு தான் இருக்குது. அதுவும் ஹெல்த்தியாக இருக்குது கைஸ். ஆனால் இதுக்கு தான் கைஸ் இதாக ஆகிட்டு இங்கே பாருங்கள். ஆனால் உயிர் இருக்குது கைஸ். ஆனால் இது அப்படியே ஒரு மாதிரியாக அதனால் ஸ்விம்மிங்கை பண்ண முடியல. ஒருவேளை என்ன ப்ராப்ளம்னு தெரில, ஆக்சிஜன் இல்லையா என்னன்னு தெரில கைஸ். நானும் ஓப்பனில் தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் பாருங்கள், அது பாருங்கள், அது குட்டி பாருங்கள், அது அம்மா கிட்ட என்னான்னு கேட்குது. அந்த எல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு கைஸ். என்ன பண்ணுறது, இந்த கப்பீஸ்னால இப்படி தான் கைஸ். அது பாருங்கள், எத்தனை குட்டி போடுறது பாருங்கள், 15-16 குட்டி போடுறது. அத்தனை குட்டிங்களும் அது விட்டு போகிறது தான் நினச்சும் போது தான் என் மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். ஏன்னா எனக்கு அது குட்டி போட்டுட்டு கைஸ். ஆமாம் கைஸ், நான் 2 நாள் முன்னாடி எடுத்து வச்சேன். தனியாக எடுத்து வச்சதுக்கு பார்த்தீங்கன்னா அது குட்டிங்க நிறைய போட்டு ஹெல்த்தியான குட்டிங்கெல்லாம் போட்டுச்சு. அதுங்களும் ஓரளவுக்கு வந்துச்சு கைஸ். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது இதாகிடுச்சு கைஸ். அவங்க பாருங்கள், இதில் தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் மீன் பிடிக்கிற சொல்லி அப்படிங்கிற ஒரு மூலி ஃபிஷ்ஷை தூக்கி இதில் போட்டுக்கிறானுங்க, எவன்னு தெரில. அதனால தான் நான் கஸ்டமரெல்லாம் நான் பிடிக்க விடுறதில்லை, நானே பிடிச்சி கொடுக்குறது. சரி, தெரிஞ்ச பையன் நினச்சி அவன் என்ன பண்ணியிருக்கான், அதுலேருந்து பிடிச்சி இதில் போட்டுருக்கான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூலி ஃபிஷ் வந்துட்டே இருக்குது. ஒருவேளை அந்த மூலி ஃபிஷ் தான் அட்டாக் பண்ணல. இங்கே பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். சரி, டக்குன்னு தூக்கி நான் கீழே போட்டேன் கைஸ். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தனியாக இருந்துச்சு. அவர் அட்டாக்கிங் நினச்சேன் என்னன்னு தெரில, குட்டிங்களுக்காக வச்சேன்னு தெரில. நான் இப்போ தான் கைஸ் பார்த்தா அதில் அந்த மூலி ஃபிஷ் ஒன்று இருந்துச்சு. சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போலார் பேரட் குச்சிங்கெலாம் இறக்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், முட்டை போட்டு இருக்குது. அதை சாப்பிட்டு பானைக்குள்ளே போய் உட்காந்து தெரிஞ்சுங்களா, அது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இது நைட் டைம்.